Hi guys, நான் SJ. VPN வந்து இலங்கையில் வந்து ஒரு மோஸ்ட் பாப்புலரான ஒரு ஆப்பாக போய் கொண்டிருக்கு இந்த ஒரு காலப்பகுதியில். அதாவது குறிப்பிட்ட இந்த ஒரு 1 இயருக்குள்ளே வந்து VPN வந்து இலங்கையில் ஸ்ரீலங்காவில் வந்து ரொம்பவே ஒரு ரீச்சான ஒரு ஆப்பாக வந்து போய் கொண்டிருக்கு. எந்த ஒரு டிவைஸ் எடுத்தாலும் சரி அதில் வந்து VPN இருக்கும் கட்டாயம். ஏன்டா எங்களுடைய நாட்டினுடைய சூழ்நிலை, நாட்டினுடைய நிலைமை, சிச்சுவேஷன் வந்து அந்த ஒரு கண்டிஷனில் இருக்கிறதால எல்லாருமே வந்து VPN யூஸ் பண்ண ஒரு நிலைமை வந்து இருக்குது. இந்த VPN வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுறது தானே. இந்த VPN வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இந்த VPNடா என்ன, உண்மையாகவே இந்த VPNற யூசேஜெல்லாம் என்னென்ன, இந்த VPN வந்து யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு என்ன நன்மை இருக்குது, இந்த VPN யூஸ் பண்ணுறதால என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்ன்றதை தான் வந்து பார்க்க போகிறோம். முதல்ல வந்து இந்த VPN வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். ஸோ ஓகே காய்ஸ், முழுக்க இந்த VPN பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த VPN பற்றி தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த VPN-உடைய எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். அதாவது ஒரு நெட்வொர்க் வந்து ரொம்பவே ப்ரைவசியாக இருக்குன்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த VPN. இந்த VPN கான்செப்ட் வந்து விளங்கொண்டா முதல்ல வந்து நமக்கு வந்து நம்மளுடைய இன்டர்நெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். சிம்பிளாக சொல்ல போனால் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படின்னா ரியல் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் போயிட்டு ஒரு கூகுளில் வந்து யூடியூப்னு சொல்லி ஒரு டொமைனை வந்து சர்ச் பண்ணுறீங்க. இந்த டொமைனை வந்து நீங்கள் சர்ச் பண்ணக்குள்ள வந்து அந்த டொமைனுக்கான ஒரு IP அட்ரஸ் வந்துருக்கும். அந்த IP அட்ரஸ் வந்து உங்களோட ISPக்கு போகும். நீங்கள் எந்த ISP யூஸ் பண்ணீங்களோ அந்த ISP போகும். அந்த ISP வந்து நேராக யூடியூப் சர்வருக்கு அனுப்பி அந்த உங்களோட டிவைஸில் வந்து யூடியூப்ன்ற ஒரு ரிசல்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் வந்து சிம்பிளாக வந்து இந்த இன்டர்நெட் இந்த கான்செப்ட் வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்கு. இந்த ISPனா யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். நம்ம யூஸ் பண்ணுற டயலாக், மொபிடெல், ஹச், ஏர்டெல், எடிசலாட் இவங்களை தான் ISPன்னு சொல்கிறது, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ இவங்களுக்கு கூட தான் நம்ம யூஸ் பண்ணுற இன்டர்நெட்டில் நம்ம தேடுற டேட்டாவாக இருக்கட்டும், நம்ம கலெக்ட் பண்ணுற டேட்டாவாக இருக்கட்டும், இல்லாட்டி நம்ம என்ன இன்டர்நெட்டில் செய்கிறோமோ இவங்களோட தான் அந்த டேட்டாஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சி கொண்டிருக்கு. ஸோ இதுக்காக தான் நாங்களும் பே பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ இது வந்து உண்மையிலேயே ஒரு அன்செக்யூரான முறை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ISPs வந்து நம்மளுடைய நாட்டு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு செக்டர்ஸுக்கு வந்து நம்மளுடைய டேட்டாவை வந்து கொடுக்க சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ISP நினைச்சா நம்மளுடைய எந்த டேட்டாவை வந்து அவங்க கலெக்ட் பண்ணி அவங்க பார்த்து கொண்டே இருக்கலாம். இதுதான் சிம்பிளாக இந்த இன்டர்நெட் கான்செப்ட். ஓகே, இப்போ இந்த VPNன்ற கான்செப்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா VPNக்கு வந்து தனியாக ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. அதாவது VPNன்ற வந்து ஒரு தனி ஒரு வே. நீங்கள் வந்து VPN யூஸ் பண்ணக்குள்ள நீங்கள் சர்ச் பண்ணுற அந்த ஒரு டேட்டா வந்து நேராக உங்களோட டிவைஸ்லேருந்து VPN சர்வருக்கு போய் VPN சர்வர்லேருந்து அந்த கூகுள் சர்வருக்கு போய் கூகுள் சர்வர்லேருந்து திருப்பி VPN சர்வருக்கு வந்து VPN சர்வர்லேருந்து உங்களுடைய ஃபோனுக்கு வந்து வரும். ஸோ இதால் வந்து உங்களுடைய டேட்டாஸை வந்து யாராலையுமே பார்க்க முடியாது. இந்த ஒரு ISPயாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி யாரும் ஹேக்கர்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ உங்களோட நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் செக்டர்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க கூட இந்த டேட்டாஸை வந்து பார்க்க முடியாது. அதாவது நீங்கள் மட்டும்தான், அதாவது 1-to-1 என்கிரிப்டட் மாதிரி தான் இந்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நீங்கள் மட்டும்தான் இந்த டேட்டாவை வந்து வியூ பண்ண முடியும். நீங்கள் சர்ச் பண்ணுற ரிசல்ட் முழுக்க நீங்கள் மட்டும்தான் பார்க்கலாம். வேறு எந்த ஒரு டிவைஸாலையும், வேறு எந்த ஒரு ஹேக்கர்ஸாலையும் கூட அதை வந்து பார்க்க முடியாது. இந்த VPNலாம் வந்து ஒரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டனல் வேன்னு சொல்லி. ஸோ டனல் வேன்னா எல்லாருக்குமே தெரியும். டனல்னா வந்து ஒரு சுரங்கப்பாதை தான் டனல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டனல் வே மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த VPNல வந்து டேட்டாவும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி கொண்டிருக்கும். ஸோ அதால் வந்து யாராலையுமே உங்களுடைய டேட்டாவை வந்து பார்க்க முடியாது. கூடுதலாக இப்போ இளைஞர்களை வந்து இந்த VPN ஏன் யூஸ் பண்ணுறாங்கடா, நிறைய வெப்சைட்ஸ், நிறைய சோஷியல் மீடியாஸ், FBA இருக்கலாம், வாட்ஸ்அப்பாக இருக்கலாம். ஸோ பல சோஷியல் மீடியாஸை வந்து பிளாக் பண்ணுறாங்க நம்ம நாட்டில் வந்து. ஸோ அந்த ஒரு டைமில் வந்து நாங்கள் VPN யூஸ் பண்ணி அதை வந்து அக்சஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்காக மட்டும்தான் நாங்கள் வந்து VPN இளைஞர்களை வந்து பர்டிகுலராக யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. VPN வந்து பயன்படுத்துறதால நமக்கு என்ன நன்மைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரியல் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்ம வந்து இப்போ நீங்கள் வந்து வெப்சைட் ஒன்று சர்ச் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து உங்களோட கூகுள் க்ரோமில் போயிட்டு ஒரு வெப்சைட் ஒன்று சர்ச் பண்ணுறீங்க. அந்த வெப்சைட் வந்து நீங்கள் சர்ச் பண்ணக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து ஷோ ஆகாது, ரீடைரக்ட் ஆகி அப்படியே வந்து பிளாக்னு வந்துருக்கும். ஸோ உங்களுடைய கண்ட்ரிக்கு வந்து அந்த வெப்சைட் வந்து அப்ரூவல் இருக்காது. ஸோ அதால் வந்து அந்த வெப்சைட் வந்து பிளாக் ஆகிருக்கும். ஸோ இப்படியான டைமில் வந்து நீங்கள் VPN யூஸ் பண்ணுறது மூலம் இன்னொரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சர்வரை வச்சு, அதாவது இப்போ நீங்கள் VPNல பார்ப்பீங்க நிறைய வந்து கண்ட்ரிஸ் வந்து காட்டியிருப்பாங்க. நிறைய கண்ட்ரிஸ் வந்து இருக்கும், வேர்ல்டில் இருக்க பல கண்ட்ரிஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த VPN வந்து அந்தந்த நாட்டிலலாம் இருக்கக்கூடிய சர்வரில் அவங்களோட VPN வந்து ஒர்க் ஆகி கொண்டிருக்கும். அதால் அப்படி வந்து அந்த நாடுகள்லாம் வந்து அதில் வியூ ஆகும். சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ ஆஸ்திரேலியாவிலேருந்து அந்த வெப்சைட் வந்து வேலை செய்யுது. இலங்கையிலேருந்து நாங்கள் வந்து அந்த வெப்சைட்டை வந்து சர்ச் பண்ணிக்கலாம். அந்த வெப்சைட் வந்து வேலை செய்யலாட்டி நீங்கள் வந்து அந்த VPNல போயிட்டு ஆஸ்திரேலியா கண்ட்ரியை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்களா இருந்தால் அந்த சர்ச் பண்ண ரிசல்ட் வந்து உங்களுக்கு உடனே ஷோ ஆகும். ஸோ நம்ம நாட்டில் வந்து அப்ரூவல் இல்லாத எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் சரி, சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி, ஸோ வேற ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சர்வரில் வந்து நாங்கள் கனெக்ட் ஆகி அந்த இன்டர்நெட் ஆக்சஸை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அடுத்தது வந்து இந்த VPNால் என்ன யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய ஒரு சில டேட்டாஸை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து அதை ரிசீவ் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியக்கூடாது, எனக்கு மட்டும்தான் தெரியணும், மற்ற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சர்வீஸ். ஏண்டா நீங்கள்
யூஸ் பண்ணுற எந்த ஒரு டேட்டாவும் ஒன் டு ஒன் என்கிரிப்டட் மாதிரி தான் இருக்கும். ஒரு VPN யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களால் வந்து ஒரு அக்சஸ் பண்ண முடியாத டேட்டா வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ உங்களோட லொக்கேஷனை வந்து யாரும் ஃபைன் பண்ண போகிறாங்க, உங்களோட லொக்கேஷனை வந்து யாரும் கண்டுபிடிக்க போகிறாங்கன்னா, அந்த VPN நீங்கள் யூஸ் பண்ணி அந்த ஒரு டேட்டாவை நீங்கள் வியூ பண்ணுறீங்கன்னா உங்களை வந்து யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த VPNன்ற சிஸ்டம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு டனல் வேண்டதால் யாராலையும் வந்து இதை வந்து அக்சஸ் பண்ண முடியாது, யாராலையும் வந்து இதை வந்து பிரேக் பண்ணவும் முடியாது. ஸோ ரொம்பவே ஒரு கஷ்டமான வழி. 90% வந்து இதால் வந்து அட்வான்டேஜ் மட்டும்தான் இருக்குது. ஸோ டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது இந்த VPN நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு சில லேக்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த டேட்டா வந்து உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் வந்து ஷோ ஆகிறதுக்கான டைமிங் அந்த செகண்ட்ஸ் வந்து இல்லாட்டி ஒரு சில மினிட்ஸாவது எடுக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்லோவான அந்த ஒரு டேட்டா ட்ரான்சாக்ஷன் தான் இந்த VPNல நடந்து கொண்டிருக்கு. பட் இப்போ வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய VPNஸ்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டான VPNஸாக இருக்கும். ஸோ இலங்கையில் வந்து பர்டிகுலராக இப்போ வந்து ஒரு பெஸ்ட்டான VPNs ஒரு 5 VPNs வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ அது வந்து நான் வீடியோட எண்டிங்கில் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்படி தான் இந்த VPNுடைய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். இலங்கையில் வந்து பர்டிகுலராக 5 VPN வந்து ஒரு பெஸ்ட்டான VPNாக இப்போ வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ அந்த 5 VPN வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நோட் VPN சொல்லி இந்த VPN வந்து ஒரு பெஸ்ட்டான VPN. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் படி இந்த இருக்கிற VPNல இந்த நோட் VPN சொல்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு VPN. அடுத்து வந்து சர்ஃப் ஷார்க்னு சொல்லி ஒரு VPN. அடுத்து வந்து சைபர் கோஸ்ட்னு சொல்லி ஒரு VPN இருக்குது. அடுத்து வந்து IP வானிஷ்னு சொல்லக்கூடிய ஒரு VPN இருக்குது. அடுத்து வந்து பிரைவேட்னு சொல்லக்கூடிய ஒரு VPN வந்து இருக்குது. ஸோ இப்படி ஒரு 5 VPN வந்து ஒரு பெஸ்ட்டான VPN இது வரைக்கும் சில காலம் வந்து இருந்து கொண்டிருக்கு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த VPN பற்றின டவுட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ VPN பற்றின டீடைல்ஸ் வந்து இன்னும் உங்களுக்கு தேவையான கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு டெக் சேனல். ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ். Until then, bye. Signing off, SJ.